ஃப்ரெண்ட்ஸ், 25வது நோன்பு அடைஞ்சிட்டோம். இன்றைக்கி இஃப்தார் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் போச்சு. 1 கிலோ ரேஷன் பச்சரிசி கொஞ்சம் கடந்துச்சு, பொங்கலுக்கு வாங்கினது. அதை வச்சு அரைக்கோலை தான் போட்டேன். நோன்பு கஞ்சி நான் வீட்டிலையே செஞ்சிட்டேன். பள்ளியில் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு உணவையும் குறை கூறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என் பையன் அவன் மட்டும்தான் வாங்கி அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு வேணால் கொடுப்பான். நாங்கள் வாங்குறதே கிடையாது, எங்களுக்குன்னு வாங்குறது கிடையாது. பரக்கத்தாவே வந்துருந்துச்சு. 2 வீட்டுக்கு நான் நோன்பு கஞ்சி கொடுத்தேன். எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் எனக்கு அவங்க வீட்டில் மதரசா கஞ்சி கொஞ்சம் கொடுப்பாங்க. அவங்களுக்கே கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதையும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க. சரியா, பாவம் அவங்களையும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் வீட்டிலையே கொஞ்சம் செஞ்சுட்டேன். ரசமுமே வச்சுட்டேன் இந்த சைடு, நைட்டுக்கு வேணும் அப்படின்னு. தொண்டெல்லாம் கரகரன்னு இருந்துச்சு, ரசத்தை வச்சு சாப்பிட்ருவோம் அப்படின்னு. அப்புறம் பணியாரமுமே சுட்டேன். இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு பணியாரம். அப்புறம் இந்த கிட்டு தான் என் பையனுடைய ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அல்ஹம்துலில்லாஹ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எடுத்தோடனே சமோசா. நான் எப்படி தான் வேலை செய்ய போகிறேன்னு தெரியலையேன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அல்லாவுடைய கிருபையில் வந்துடுச்சு. அதில் ஒரு வாட்டர் பாட்டில், ஜூஸு, அதுக்கப்புறம் டிஷ்யூ பேப்பர்லேருந்து டூத் குச்சி, ஸ்பூனு, அது எல்லாம் மரத்தில் தான் இருந்துச்சு ஸ்பூனு. அதுக்கப்புறம் தட்டு கூட இருந்துச்சு. அப்புறம் பாருங்களேன், சமோசா. அப்புறம் இது சிக்கன் 65 இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆனியன் ரைத்தா, அந்த கத்திரிக்காய் பச்சடி, அப்புறம் ப்ரெட் அல்வா. பாருங்களேன், சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு பக்கெட்டில் அருமையாக ஒரு நோன்பு கஞ்சிங்க. அந்த நோன்பு கஞ்சி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, சிக்கன்லாம் போட்டு. அப்புறம் பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு. இதில் என்ன இருக்குன்னா தர்பூசு, பப்பாளி, அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு பீஸு இருந்துச்சு. டிஷ்யூ பேப்பர்லேருந்து நானுமே பணியாரம் சுட்டிருந்தேன். எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. அதில் முட்டை 1, லெக் பீஸ் 1 வச்சுருந்தாங்க. வடை சுடணும், அது சுடணும், இது சுடணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அல்லாஹ் சிறந்த முறையில் நோன்பு திறக்கிறதுக்கான சாப்பாடெல்லாம் அனுப்பி வச்சுட்டான். அப்படிதான் இன்றைக்கி நோன்பு திறந்தோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நோன்பு திறந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.